என் பேர் கமலம். பரமத்தி வேலூர் பாலப்பட்டிங்க. நம்ம வழி நடக்க முடியாது, கீழே உட்கார முடியாது, அவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன். ஒரு டாக்டர் மூலியமா தான் நான் இங்கிருந்து வந்து எம்எம் ஆஸ்பத்திரியில ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு நல்லா இருக்கு. சார் பேசுனதுல இருந்து தான் நான் இங்கே பண்ணினுங்க. இப்போ எந்த தொந்தரவுல நல்லா இருக்கு. ரோவா மூலியமா பண்ணிக்கிட்டேன். எல்லா நர்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, டாக்டரும் நல்ல விதமா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சிவகுமார் சாரை பத்தி நினைச்சோம்னா டாக்டர் மாதிரி தெரியல, அதாவது கடவுள் மாதிரி. இது நெருக்கமா சொந்த மாதிரி தெரியுது. பிரிச்சோடனே படி ஏற சொன்னார், நான் ஏறினேன். கூட இருக்கிற எல்லா அரசு டாக்டர் எல்லாமே நல்லா பேசினாங்க. நம்ம இப்ப இந்த டாக்டர்கிட்ட போனா அவர் முறைப்பாரு பிடிப்பாருங்கிற அந்த பயம் இல்லை. சொந்தத்துக்குள்ள போய் பார்த்துட்டு பேசுற மாதிரி இருக்கு. நம்ம சொந்த பந்தமெல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் சுத்தி இருந்து நல்லா பண்ணாங்கப்பா. எந்த பிரச்சனையும் இல்லை. கூட பிறந்தீங்க எல்லாம் சொந்த பந்தத்தோட நான் இருந்து பார்த்துட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. என் கூட பிறந்தீங்க 3 பேர்த்து கூட இருக்கிறத விட அங்கே 50 பேர் கூட இருந்து நான் பார்த்துட்டு வந்தேங்க. அரசு பாப்பா வந்து எல்லாமே ஜெயில் பிரிக்கு போன போது கூட வந்து இத்தனாவது ரூம்ல நீங்க இருந்தீங்கம்மான்ட்டு வந்து பேசுற அளவுக்கு இருந்துட்டு வந்தேன். நான் எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் ஐசு வரலைன்னா இந்த கையில குளுக்கோஸ் இறக்கிட்டு இந்த கையில சாப்பிட்றேங்கிறேன். அந்த பாப்பா வந்து வேண்டாமா நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறாங்க. ஐசு வரல இருக்கீல, இல்லைங்கண்ணே நான் இந்த கையில தானே போட்டுருக்குறீங்க, இந்த கையில நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோடனே முடிஞ்சா சாப்பிட மாட்டேன்னா நான் ஊட்டி விடுறேன்னு. அது அதை விடப்பா நம்ம சொந்த பந்தம் பார்க்கறது வந்து கூட பிறந்தவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எந்த உறவுமே இல்லை, நம்ம ஒரு பேஷண்டாக தான் போகிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. போனாவே ஒரு சந்தோஷமா. இப்போ ஏன்னா டாக்டர்கிட்ட போகிறோன்னா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக போகிறோம், பயந்துக்கிட்டு போக தேவையில்லை. அது மாதிரி நான் போயிட்டு நல்லபடியாக வந்துட்டேன். வழியை அப்பப்போ இருந்தது. தேயில் பிரிக்கிற அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கடுசாக இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாக இருந்தது. தேயில் பிரிச்ச அன்னைக்கு மத்தியானம் பிரிச்சாங்க, நைட்டு பூரா இருந்தது. மத்தியான காலையில் நானே படி ஏறிட்டேன். கூட்டுறதுல இருந்து எல்லாமே மேமாடியில் கூட போய் கூட்டிட்டு வந்துடுவாங்க. நான் போக தேவையில்லை, எந்த குறையும் இல்லைங்க, சந்தோஷமா இருக்குதுங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன். அப்பா தோட்டத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டு. இப்போ எனக்கு நல்லா இருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி.